ஃபர்ஸ்டே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுறேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேனல் மூலமா எனக்கு கிடைச்ச அனுபவத்தை தான் இந்த சேனல்ல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட வீடியோஸ் எல்லாமே அதிகமாக வியூஸ் போகிறதுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிவிட வேண்டியிருக்கும். என்னோட இன்னொரு சேனலில் வந்து இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து வியூஸ் போகாமல் இருந்தது. நான் அந்த ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிவிட்டேன். எனபிள் பண்ணிவிட்ட உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் வந்து அதிகப்படுத்துச்சு. அது எனக்கே வந்து தெரிஞ்சுது. ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் எனபிள் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பல்வேறு வழிகளில் இருந்து ப்ரௌஸ் ஃபீச்சர் ஆகட்டும், ரெக்கமெண்டேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு வழிகளில் இருந்து உங்களுக்கு வந்து வியூஸ் கண்டிப்பாக கிடைக்கும். தாறுமாறான வியூஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு டெமோ மூலியமாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் வந்து உங்களோட இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து ஒய்டி ஸ்டூடியோ, அதாவது யூடியூப் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் செட்டிங் சிம்பிள் ஒன்று இருக்குது. அந்த செட்டிங் சிம்பிளை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் ரெண்டாவதாக இருக்கிற சேனல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதில் பேசிக் இன்ஃபோ, அப்புறம் ரெண்டாவதாக இருக்கிற அட்வான்ஸ்டு செட்டிங், இந்த அட்வான்ஸ்டு செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு சேனல் செட்டிங் அப்படின்னு ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து சேனல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு செட்டிங் வந்து இருக்கும். இந்த செட்டிங் வந்து கண்டிப்பாக அலோவ் மை சேனல் டு அப்பீர் இன் அதர் சேனல்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற இதில் இருக்கணும். ஸோ அது வந்து மாற்றி வந்து உங்களுக்கு கீழே இருந்த டு நாட் அலோவ் அப்படிங்கிற இதுக்குள்ளே இருந்ததுன்னா உங்களோட வீடியோஸ் வந்து இன்னொரு சேனலோட ரெக்கமெண்டேஷன் வந்து போகாது. ஸோ எப்பயுமே வந்து அலோவ் மை சேனல் டு அப்பீர் இன் அதர் சேனல்ஸ் ரெக்கமெண்டேஷன் இப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களோட சேனலில் வந்து எனபிளில் இருக்கணும். இது எனபிளில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் கண்டென்ட்லேயே வேற ஒருத்தர் வீடியோ மேக் பண்ணி நல்லா ஃபேமஸாக இருந்தார் அப்படின்னா அவரோட வீடியோக்கு கீழே உங்களோட வீடியோஸும் ரெக்கமெண்டேஷனில் போகும். இதன் மூலயமா நீங்கள் வந்து அதிகமான வியூஸ் வந்து கெயின் பண்ணலாம். ஸோ இது வந்து அளவில் கொடுத்துட்டு கீழே வந்து ப்ளூ கலரில் சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் பண்ணுறது மூலமாக தான் உங்களோட வீடியோஸ் வந்து அதிகமாக ரெக்கமெண்டேஷனில் போகும். ரெக்கமெண்டேஷனில் போனால் ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வரும். உங்களோட வாட்ச் டைம் வருஷம் கெயின் ஆகும். உங்களோட சப்ஸ்கிரைபரும் அதிகமாவாங்க.